السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஒவ்வொரு நாளும் காலையிலே இந்த திக்ரை ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை ஏற்படுத்துகின்றான். கவலைகள், கஷ்டங்கள் இவைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். கடன்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பல துஆக்களை பார்த்து வருகின்றோம். இந்த துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாக வேண்டுமா, நாம் தொடர்ச்சியாக யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். அவ்வாறு ஓதக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலை வேளை நாம் இந்த துஆவை ஓதி அன்றைய நாளை ஆரம்பிப்போம். அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ்வினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை மாலை ஓதக்கூடிய துஆக்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதாவது காலையில் ஓதினால் மாலை வரைக்கும் அல்லாஹ்வின் உதவியும் பாதுகாப்பும் கிடைக்கும். மாலையில் ஓதினால் மறுநாள் காலை வரைக்கும் அல்லாஹ்வின் உதவியும் பாதுகாப்பும் கிடைக்கும். இவ்வாறு பல துஆக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த துஆக்களை காலையிலே ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். என்ன துஆ என்றால், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் ولا حول ولا قوة إلا بالله. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله. பரிசுத்தமானவன், புகழுக்குரியவன், வணக்கத்திற்குரியவன், மிகப்பெரியவன், நன்மை கொடுப்பவன், தீமையை தடுப்பவன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்களை நீக்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான்.